ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ எல்லாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ டெய்லி டெஸ்ட்டில் இன்னைக்கு நம்ம தேர்ட் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். மூணாவது தேர்வு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து டெய்லி ஒரு பாடம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து டெய்லி ஒவ்வொரு லெசன் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம மத்திய அரசு அப்படிங்கிற பாடத்துக்கான ஒரு 40 கேள்விகளோட வந்திருக்கும். சரியா? ஸோ டாப் 40 கொஷின்ஸோட வந்திருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கையில் வந்து ஒரு நோட்டும் பென் எடுத்துக்கோங்க, இல்லை பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, இல்லை ஓஎம்ஆர் ஷீட்டில் இருந்து அதில் நீங்கள் ஷேட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் போல தான் ஆல்ரெடி நம்ம 2 டெஸ்ட்டு நடந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஒரு 1 மினிட் வந்து டைம் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கிறட்டும். எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. கொஷின்ஸை பொறுமையாக படித்து நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் தேர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு ஒர்க் வந்து பண்ணணும் உட்காந்து. நான் ஆல்ரெடி எப்பயுமே எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம எல்லா டெஸ்ட்டுக்கும் நம்ம சொல்கிற மாதிரி எத்தனை கேள்விகள் தவறாக போட்டிருக்கீங்க, அந்த கேள்விகள் எங்கெங்க இருந்து வந்திருக்கு, எத்தனை கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கீங்க, எத்தனை கேள்விகள் நீங்கள் தெரியாமல் போட்டு அது சரியாக இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுடைய டெஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் காலையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த ப்ரிப்பரேஷன் இப்போ நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டு இதெல்லாம் விட முக்கியம். இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகேவா? நீங்கள் இவ்வளோ நேரம் படித்தது, ப்ரிப்பேர் பண்ணது, இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறது எல்லாமே வந்து ஒரு 50% தான். ஓகேவா? ஸோ இன்னும் 50% அப்படிங்கிறது இந்த தேர்வுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அனலைஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். அண்ட் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லா டெஸ்ட் வீடியோலையும் சொல்கிற மாதிரி உங்களுடைய மார்க்கை உங்கள் நேமோட கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 40 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே உங்கள் நேமோட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கம்பல்சரி இதை கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கும் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம ஒரு 25 அடுத்த டெஸ்ட்டில் 30 மார்க்கு நம்ம கமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் 35ன்னு பண்ணுறோம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபயர் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவ்வளோ பேர் வந்து நம்மளோட நல்ல மார்க் எடுக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நம்மளும் அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ உங்களால் அது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ பென்னு நோட் எடுத்துக்கிட்டிங்களா? சரி, ஓகே. டெஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பொறுமையாக ரீட் பண்ணி போடுங்க. இங்கிலீஷ், தமிழ் 2லேயுமே வந்து கொஷின்ஸ் இருக்குது. நான் லென்த்தாக இருக்கிற கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. குடியரசுத் தலைவர் யார் யாரை நியமனம் செய்கிறார் என்பதை தேர்வு செய்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஆன்சர் வந்து போடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இங்கிலீஷ்லையும் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் போடுறவங்க ஸோ பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்து போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? பொறுமையாக பார்த்து ரீட் பண்ணி போடுங்க. சரியா? செகண்ட் கொஷின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 சென்டென்ஸ்ல எது வந்து தவறான சென்டென்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மேலே தமிழ் கொஷின் இருக்கு, கீழே இங்கிலீஷ் கொஷினும் இருக்கு. ஸோ 2யுமே வந்து பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் சேமாக தான் இருக்கும். சரியா? ஸோ நம்ம எப்பயுமே எல்லா டெஸ்ட்லையும் சொல்கிற மாதிரி நீங்கள் தமிழ் மட்டுமே ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் மட்டுமே ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 2யுமே வந்து ரீட் பண்ணுங்க. புரியுதா? 2 கொஷினையுமே வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும். சரியா? இப்பவே இந்த இந்த சாதாரண ஒரு நார்மல் இங்கிலீஷ்ல தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நாளைக்கு நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆகப் போறீங்க. அப்படி ஆகும்போது நீங்க எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. புரியுதா? ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால இத ஒரு பிராக்டிஸா எடுத்துக்கிட்டு 2 கொஸ்டினையுமே வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப 3 கொஸ்டின் பார்க்கலாம். 3 கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசமைப்பின் டேஷ் பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 15, 16, 17, 18 எந்த பார்ட்டுன்னு வந்து கேட்குறாங்க.
கரெக்டாக யோசிச்சு சரியான ஆன்சரை போடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4, 4வது கேள்வி பாருங்க. பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளை தேர்வு செய்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல எதெல்லாம் பொதுப்பட்டியல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி 3 பட்டியல்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு துறைக்கும் கீழே அவங்க கண்ட்ரோலில் வந்து வரும். ஸோ இதில் பொதுப்பட்டியல் பொதுவாக உள்ளதில் என்னென்ன துறைகள் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ 5th கொஷின் பாருங்க. 5வது கேள்வி. யாருடைய அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார்? சபாநாயகர், பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். 4 ஆப்ஷன் இருக்கு. எது சரி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நோட்டில் எழுதுங்க, இல்லை பேப்பரில் எழுதுங்க, இல்லை ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 6 பாருங்க. 6வது கேள்வி. பிரதமர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தவறானது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ தமிழ் கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் கொஷின் காட்டுறேன். ஆப்ஷன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டும் பார்த்து எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறத போடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? குயிக்கா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 7th கொஷின் பாருங்க. சரியான விடையை தேர்வு செய். இதுலையும் 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 சென்டென்ஸ்ல எது சரின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் நான் மேலே காமிக்கிறேன். ஸோ அடுத்து கீழே உள்ளதை காமிக்கிறேன். நாலு சென்டென்ஸ் அதோட ஆப்ஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. செவன்த் கொஷின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? 8வது கேள்வி. விதி 78 படி பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுவதில் பொருந்தாதது எது? பிரதமருடைய கடமைகள்ல இதுல எதெல்லாம் அடங்காது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 4 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமா பாருங்க. நான் கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். நாலு சென்டென்ஸ். ஸோ அதே தான் ஆப்ஷன்ஸும். ஓகேவா? ஏபிசிடின்னு 4மே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரி அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 9th கொஷின் போலாமா? 9வது கேள்வி பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஏபிசிடி அப்படின்னு சொல்லி 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கூற்றுகள்ல எது தவறானது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை இங்கிலீஷ்லையும் இருக்கு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா அப்படிங்கிறத கரெக்டாக போடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? 10th கொஷின் பாருங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை என்று அழைக்கப்படுகிறது. சரி, இங்க டேஷ்னு வரணும். சாரி, உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. The method of removing the judges of the Supreme Court and High Court is called. ஓகேவா? ஸோ கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு போடுங்க. ஸோ அடுத்து 11வது கேள்வி. 11th கொஷின் பாருங்க. பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க.
பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 3 சென்டென்ஸ் இருக்கு. பொறுமையா சென்டென்ஸையும் கொஷினையும் ஃபுல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. இல்ல இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஃபாலோவிங். ஒன்றிய பட்டியலில் உள்ள விடயங்கள் குறித்த சட்டங்களை மட்டும் மக்களவை நிறைவேற்றுகிறது. மக்களவை புதிய சட்டங்களை இயற்றவும் நடைமுறையில் உள்ள சட்டத்தை நீக்க அல்லது அதை திருத்தவும் முடியும். பணம் சார்ந்த முன் வரைவுகளின் மீது மக்களவைக்கு மட்டுமே முழுமையான அதிகாரம் உள்ளது. ஓகேவா? இந்த 3 சென்டென்ஸ்ல எது சரியான சென்டென்ஸ் அப்படிங்கிறத போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 12th கொஸ்டின் போலாம். 12வது கேள்வி பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்ட ஆண்டு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை 30 பேர் வரைக்கும் எண்ணிக்கையை அதிகரிச்ச ஆண்டு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 12th கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் தான், குயிக்காக போட்டுருங்க. ஸோ அடுத்து 13வது கேள்வி போகலாம். 13th கொஸ்டின் பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானவை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 13th கொஸ்டின். 3 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. கீழே இங்கிலீஷ்லையும் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? 14th கொஸ்டின் போலாமா? 14வது கேள்வி பாருங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்த அரசமைப்பு உறுப்பு எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 122, 124, 214, 222 அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு. எது சரின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 15வது கேள்வி பார்க்கலாமா? 15th கொஸ்டின் பாருங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? நம்பிக்கையில்லா தீர்மானம் 2 சென்டென்ஸ்ல எது சரி அப்படிங்கிற கேட்குறாங்க. கீழே இங்கிலீஷ்லையும் இருக்கு 15th கொஸ்டின், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 16th கொஸ்டின் போலாமா? சரி, ஓகேப்பா. ஸோ 16வது கேள்வி பாருங்க. பெருகி வரும் சாலை விபத்துக்களை கருத்திற்கொண்டு சாலை பாதுகாப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான பொது நலனுக்கான சமூகம் எதிர் இந்திய அரசு என்ற பொதுநல வழக்கு நடைபெற்ற ஆண்டு. பதினாறாவது கேள்வி. எந்த வருஷம் அப்படிங்கிறத கரெக்டா போடுங்க. அடுத்து போலாமா? 17th கொஸ்டின் பாருங்க. 17வது கேள்வி. மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன? 4வது, 5வது, 6வது, 7வது 4 ஆப்ஷன்ல எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? பொறுமையா நிதானமா யோசிச்சு பதில் போடுங்க. ஆனா ஸ்பீடாவும் போடணும். ஓகேவா? பொறுமையாவும் போடணும், ஸ்பீடாவும் போடணும். அடுத்து 18th கொஸ்டின். 18வது கேள்வி. எந்த ஆண்டுகளில் எல்லை நிர்ணய ஆணையம் அமைக்கப்பட்டது? பவுண்டரி கமிஷன். அடுத்த கேள்வி போலாமா? போட்டிங்களா? ஓகே, 19th கொஸ்டின் போலாம். 19வது கேள்வி பாருங்க. 19th கொஸ்டின். கொல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர் நீதிமன்றங்களை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது? The act which empowered the king to establish high courts with jurisdiction over the
சிட்டிஸ் ஆஃப் கல்கட்டா, மெட்ராஸ் அண்ட் பாம்பே. 4 ஆப்ஷன் இருக்கு. 1858, 1859, 1860, 1861. சரியான ஆப்ஷனை கரெக்டா போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, போட்டிங்களா? அடுத்த கேள்வி, 20வது கேள்வி பாருங்க. 20th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எது சரின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் மட்டும் போட்டா போதும். ஓகேவா? எல்லா டெஸ்ட்லயும் நம்ம சொல்றதுதான். ஆப்ஷன்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஏவா, பியா, சியா, டியான்னு ஆப்ஷன் மட்டும் போடுங்க போதும். ரீட் பண்ணி போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கேள்வி, 21வது கேள்வி பாருங்க. இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இந்தியன் பார்லிமெண்டரி சிஸ்டம். இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஐக்கிய அமெரிக்க நாடுகள், இங்கிலாந்து, அயர்லாந்து, முன்னாள் சோவியத் யூனியன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 22. 22வது கேள்வி, இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? அடுத்து போலாமா? 23வது கேள்வி, 23rd கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சரத்து. The article in the Indian Constitution that deals with the administration of the central government is. எந்த ஆர்டிகல்? சரத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி. இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? குயிக்கா போடுங்க. ஸோ 24th கொஸ்டின் பாருங்க. 24வது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு. மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளை எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுருச்சுன்னு கேட்குறாங்க. 1990, 2004, 2010, 2015. 4 வருடங்கள்ல எது சரியான வருடம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 25வது கேள்வி பாருங்க. 25th கொஸ்டின். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் டேஸ் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது. மொத்த மக்களவை உறுப்பினர்களில் டேஸ் சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. 5%, 10%, 15%, 20%. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ 26வது கேள்வி, 26th கொஸ்டின் பாருங்க. இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இன் விச் இயர் வாஸ் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு? இந்திய உச்சநீதிமன்றம்ப்பா. 1949, 1950, 1951, 52. 4 வருஷத்துல எது சரியான வருஷம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியான்னு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 27வது கேள்வி பாருங்க.
27th கொஸ்டின். மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை மத்திய நிதி அமைச்சர் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் எங்கு சமர்ப்பிக்கிறார்? கொஸ்டினை தெளிவா ரீட் பண்ணி போடுங்க. மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை மத்திய நிதி அமைச்சர் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் எங்கு சமர்ப்பிக்கிறார்? மக்களவையா, மாநிலங்களவையா, சட்டமன்றமா, உச்ச நீதிமன்றமா? 27க்கு ஆப்ஷன் ஏ, பி, சி, டி எது கரெக்ட் அப்படிங்கிறத போடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 28வது கேள்வி. 28th கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் முதல் நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் எந்த வருஷம் அமைச்சாங்க? 1947, 1949, 1950, 1951. 4 வருஷத்துல எது சரியான வருடம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 29வது கேள்வி. 29th கொஸ்டின் பாருங்க. 29வது கேள்வி. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள இந்திய அரசமைப்பு சட்டம் எது? 71, 72, 73 இல்ல 74? எது கரெக்ட்னு போடுங்க. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி பார்ப்போம் எத்தனை பேர் சரியா போடுறீங்க. ஓகே, அடுத்து போலாமா? 30வது கேள்வி போலாமா? சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். 30th கொஸ்டின் பாருங்க. 30வது கேள்வி. இந்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி அப்படிங்கிற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி போலாம். 31வது கேள்வி பாருங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? அடுத்து 32வது கேள்வி. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. 32வது கேள்வி பாருங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? 72, 74, 76, 80? இந்த ஆர்டிகல்னு கேட்குறாங்க. அடுத்து 33வது கேள்வி. எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது? கொஸ்டினை தெளிவா ரீட் பண்ணி போடுங்க. இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. 1920, 25, 30, 35. எது சரின்னு பார்த்து போடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 34வது கேள்வி. 34 வந்துட்டோம். ஓகேவா? 40 கேள்விகளில் 34 வந்துட்டோம். சட்டமன்ற உறவுகளை பற்றி கூறும் சட்ட விதிகள். ஸோ கொஷின் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி கொஷினை போட்டுட்டு அப்புறம் வாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து எக்ஸாம் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் அதிலே வந்து நம்ம ஸ்லோவாக தான் வந்து போகிறோம். அடுத்து 35வது கேள்வி பாருங்க. 35th கொஷின். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார்? சூப்பர் கொஷின். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லைப்பா, ஊருக்கு போயிட்டாங்க. வெக்கேஷன், ஒரே சம்மர் ஹாலிடே அப்படின்னு வெக்கேஷன் போயிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரோட வேலையை இங்கே பார்க்க போகிறது யாரு? அந்த பொறுப்பை யாருக்கு கொடுப்பாங்க? அடுத்து 36வது கேள்வி. 36 பாருங்க.
இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அயர்லாந்தா, இங்கிலாந்தா, அமெரிக்காவா, இல்ல முன்னாள் சோவியத் யூனியனா? எங்கிருந்து இந்த பிரதம அமைச்சரினுடைய பதவிக்கான அந்த அரசியலமைப்பு முறையை வந்து எடுத்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. இந்த கேள்வி போலாமா? 37வது கேள்வி பாருங்க. 37th கொஸ்டின். குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறும் சட்டப்பிரிவு எது? குடியரசுத் தலைவர் யாருக்கும் பதில் சொல்ல வேணாம். எந்த நீதிமன்றமா இருந்தாலும் சரி, நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பதிலும் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆர்டிக்கல் எது? விட்டீங்களா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. 37th கொஸ்டின். 38th கொஸ்டின் பாருங்க. 38வது கேள்வி. 38. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? பிரதமரா, குடியரசுத் தலைவரா, ஆளுநரா, இல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா? எது சரி? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு டெஸ்ட்டை கண்டினியூஸாக அட்டன் பண்ணுங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்கலைனாலும் பரவாயில்ல. ஒரு 60% படிச்சிருக்கேன், 70% படிச்சிருக்கேன், 50% படிச்சிருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. கொஷின்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. நீங்கள் தப்பு பண்ணுற கொஷின்ஸ் எங்கெங்கே உள்ள இருக்குன்னு அப்படியே அதை எடுத்து அதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பயம், பதட்டம் குறையும். உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற அனுபவம் கிடைக்கும். சரியா சார், நான் வந்து இன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு வந்து நான் பாதி தான் படிச்சிருக்கேன், இன்னைக்கு காவாசி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணாம விட்டீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டம். சரியா? நீங்க படிக்கலைனாலும் பரவாயில்ல, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இது உண்மையிலே நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இதுவே உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 39. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. 39 வெரி ஈஸியான கொஸ்டினா இருக்கே. மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. லோக்சபா, ராஜ்யசபா இல்ல லோக்சபா. இப்போ இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ராஜ்யசபாவுடைய மெம்பர்ஸ் எத்தனை பேர்? மாநிலங்களவை உறுப்பினர்கள். ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 இருக்கா? இதுல லோக்சபாவோட மெம்பர்ஸ் எவ்வளோ பேருன்னு கேட்டிருக்காங்க. ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் அப்படிங்கிறத இப்போ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். போடுங்க. 39வது கேள்விக்கு ஆன்சர் போட்டுக்கோங்க. நான் கேட்கக்கூட ஒரு ஸ்பெஷல் கொஷினுக்கு கீழே இப்போ நீங்கள் வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? போட்டிங்களா? கமெண்ட் போட்டிங்களா? எத்தனை பேருன்னு போட்டிங்களா? பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசி கேள்வி, 40வது கேள்வி. நம்பிக்கை இல்லா தீர்மானம் டேஸில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? நாடாளுமன்றத்திலையா, மக்களவையிலையா, மாநிலங்களவையிலையா, இல்ல மாநில சட்டசபையிலையா? இதுல எங்க இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அறிமுகப்படுத்த முடியும்? 4 ஆப்ஷன் இருக்கு. 4ல எது சரி அப்படிங்கிறத போடுங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ 40 கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம வெற்றிகரமாக பார்த்துட்டோம். ஸோ இதோட டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், டெஸ்ட் முடிஞ்ச உடனேயே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க என்ன ஏதுங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் கீ வந்து கீழே நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த ஆன்சர் கீ வந்து நாங்கள் அங்கே வந்து போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் கீ எடுத்து நீங்களே உங்கள் ஆன்சர் பேப்பரை வச்சு எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எது எது மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து செக் பண்ணி போடுங்க. ஓகேவா? உங்களுடைய தவறுகளை
நீங்களே திருத்தும்போது தான் அது உங்களுக்கு சரியா மாறும். அதுல நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. ஓகேவா? ஸோ நாங்க சொல்றது ரொம்ப நேரம் ஆகாது. டக்கு டக்கு டக்குன்னு ஏபிசிடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிரலாம். ஆனா உங்க தப்ப, உங்க கைப்பட, உங்க கண்பட நீங்களே பார்த்து, இந்த கொஸ்டின் நம்ம படிச்சோமே, இத போய் தப்பு பண்ணிட்டோமே, இந்த கொஸ்டின் நம்ம படிக்கல. ஆனா கரெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு இதுதான் ஆன்ஸரா அப்படிங்கிற மாரி நீங்களே உங்க பேப்பர திருத்தி அத நீங்க அனலைஸ் பண்ணும்போது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நாலேட்ஜ் ஓகேவா? ஸோ அத வந்து யாருமே வந்து உங்களுக்கு குடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்கள்ட்டயே வந்து நாங்க திருத்துற பொறுப்ப வந்து குடுத்துட்டோம். ஸோ அதனால ஆன்ஸர் கீ எடுத்து கொஸ்டின வந்து திருத்திட்டு, உங்களோட மார்க்க மட்டும் தயவு செஞ்சு கீழ கமெண்ட்ல உங்களுடைய நேம் அண்ட் மார்க்க வந்து கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? மறந்துறாதீங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய மார்க். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களா இருந்தா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ நாளைக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மாரி வீடியோ வந்து போட்டுர்றேன். ஸோ முடிஞ்சா நைட்டு கூட நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ உங்களுக்கு வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கு, இந்த டெஸ்ட் பத்தியோ, இல்ல வேற எதுவும் பத்தியோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அதுக்கான பதில வந்து நான் கமெண்ட் பண்றேன். இல்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ ஆல் த பெஸ்ட். போய் போய் அடுத்து இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் ஆகுங்க. நான் மீண்டும் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.